ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கக்கூடிய நாட்டு தக்காளி வச்சு ஒரு தக்காளி கடையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட நாட்டு தக்காளி கடையல் எடுத்துருக்கேங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இதே போல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நாட்டு தக்காளி கடையல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்குவோம். இந்த எண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்தால் டேஸ்ட்டே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கூடவே 4 வரமிளகாய் 1-2 கிள்ளி சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருவோம். வரமிளகாய் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் 100 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்குவோம். அது கூட 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு தண்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது அதனுடைய டேஸ்ட்டும் சரி மனமும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் வெங்காயத்து கூட நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கியதும் 200 கிராம் நாட்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த உப்பு பார்த்திங்கன்னா இந்த நாட்டு தக்காளி கடையலுக்கு தேவையான மொத்தம் உப்புமே நான் இந்த இடத்துல சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு மூடி போட்டு தக்காளியை வேக விட்டுருவோம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு தக்காளி நல்லா வெந்திருக்கும். அதை இந்த மாதிரி கரண்டி வச்சு உடச்சி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு வேக விடுவோம். இப்படி தொடர்ந்து ஒரு 2-3 வாட்டி தக்காளியை நல்லா மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சு நமக்கு வெந்து கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் இதை நம்ம மூடி போட்டு விட்டுருவோம். பாருங்கள், இப்போ நமக்கு டோட்டலாக தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் குருமிளகு பொடிச்சது இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா பொருட்களை தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ அருமையான நல்ல டேஸ்டியான நாட்டு தக்காளி கடையல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நாட்டு தக்காளி கடையலை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறோம். இதை பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக சுட சுட அப்படியே சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நல்ல மிருதுவான சப்பாத்தி, அது கூட நாட்டு தக்காளி கடையல் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். நான் பண்ணியிருக்க இந்த நாட்டு தக்காளி கடையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.